அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் அரக்கோணம் சென்னையில் இருக்கிற அரக்கோணத்துக்கு தான் நான் டெக்னிக்கல் டீச்சருக்கும் டீச்சர் வேக்கன்சிக்கும் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி 8 வேக்கன்சி. யாராச்சும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்களும் சரி, இல்லை அப்புறம் நான் டீச்சர்ஸ் படிக்கல, நான் டீச்சிங் வந்து ஜாப்க்கு வந்து நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க வந்து 10th +2 டிகிரி எனி டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா 20/11/2025. சரி, இதில் என்னென்ன வேலை இருக்குதுன்னு பார்த்துருவோம். மேத்தமெட்டிக்ஸ் பிடி, சரி, அவங்களுடைய பிரின்சிபலுக்கான வேக்கன்சியும் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸும் சோசியல் சயின்ஸ் பிரின்சிபலுக்கான வேக்கன்சியும் மேத்தமெட்டிக்ஸ் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா. சப்போர்ட் ஸ்டாஃப், ஓகேவா. இது எப்படின்னா உங்களுடைய ஏதாச்சும் டீச்சர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டாக்டருக்கான டீச்சர்ஸ்க்கான வேக்கன்சி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூன், ஐஎம்ஆ அண்டு நைட் வாட்ச்மேன், இந்த கேட்டகரிக்கு தான் இவங்க வந்து வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் பியூன் கிளர்க்கு வேக்கன்சிக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதோட கடைசி தேதி 20/11/2025 வரைக்கும் தான் இதுக்கு டைமிங்கே கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி கன்வென்சேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால சேலரி எல்லாம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா தான் வரும். இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் இது வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க, ஓகேவா. இது நீங்கள் மொபைல் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் வந்து பக்காவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் அரக்கோணம், இந்த இடத்துக்கு தான் இவங்க வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, தற்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிக் மூலிமா தான் இவங்க ஆட்களை இப்போ தேர்வு செய்ய போகிறாங்க. ஃப்யூச்சரில் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்ஸ் அந்த மேத்தமெட்டிக்ஸ் சோசியல் சயின்ஸ் ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் அண்டு பியூன் ஐஎம்ஆ நைட் வாட்ச்மேன், ஓகேவா. எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஜாபில் நைட் வாட்ச்மேனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, பேங்க் வாட்ச்மேனில் இருப்பீங்க, ப்ரைவேட் செக்டாரில் வாட்ச்மேன் ஒர்க் டியூட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு இந்தியன் நேவியில் நீங்கள் அரக்கோணத்து சென்டருக்கு தற்போது வந்து ஜாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்னா நீங்கள் ஒன்லி ஆஃப்லைன் மூலியமாக தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். வைஸ் பிரின்சிபல் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த எல்லாத்துக்குமே 8 விதமான துறைக்குமே வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அக்கௌண்டன்ட், பியூன், ஐஎம்ஆ ப்ளஸ் வந்து நைட் வாட்ச்மேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபலுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுன்றதை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் தான் முடிச்சிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு அண்டு சிபிஎஸ்சி நீங்கள் எல்லா கேட்டகரியுமே வந்து தாராளமாக இது ரெண்டுமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோசியல் சயின்ஸுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சேம் அதே போல் நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஆர் குவாலிஃபைடு த ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்த கேட்டகரிக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சப்போர்ட்டட் ஸ்டாஃப், ஓகேவா. ஒரு உதவியாளராக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி அந்த ஸ்டேட் போர்டு. வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வைஸ் பிரின்சிபலுக்கு 50 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் 50 வயசு. அதே போல் டிஜிபி சோசியல் சயின்ஸுக்கு 50 வயசு. ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு 50 வயசு. சப்போர்ட்டர் ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆயமா வேலைகள்லாம் 35 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பம் எப்படி தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆவணங்களெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து மிஸ்மேட்ச் இல்லாமல் இருக்கா, ஆதார் கார்டு, பேன் கார்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் பேர் எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் நேமில் மேட்ச் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலான்றதை தெளிவாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி, சரியா, இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே அனுப்ப போகிறீங்க.
அட்ரஸ் அண்ட் சென்டிங் அப்ளிகேஷன். இந்த 2 அட்ரஸில் இந்த அட்ரஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துனுங்கிறது தான் இந்த அப்ளிகேஷன். ஓகேவா? மேலே டாப்பில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். நீங்கள் அதில் எதுவும் கை வைக்க தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார். இந்த இடத்துல நீங்கள் எந்த துறைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, நீங்கள் வாட்ச்மேனா இல்லை டீச்சிங்க்கா இல்லை ஆயமாக்கான்றதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஃபுல், ஆதார் கார்டில் ப்ளஸ் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ உங்களுடைய நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? மொபைல் நம்பர், அலாட் மொபைல் நம்பர். இது ரெண்டுலேயுமே வந்து சேம் நம்பர் கொடுக்காதீங்க. இங்கே வேறு நம்பர் கொடுங்க, இங்கே வேறு நம்பர். அதே போல் உங்களுடைய அட்ரஸ், ஆதார் கார்டில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்து உங்களுடைய மெயில் ஐடி, மெட்டீரியல் ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேரீடா இல்லை அன்மேரீடா, இந்த இடத்துல உங்களுடைய சில்ட்ரன்ஸ் ஏஜ் என்னன்றதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th காலமில் உங்களுடைய ஃபாதர் நேம், ஃபாதருடைய ஹஸ்பண்ட். நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்ட் எழுதுங்க, ஃபாதர் நேம் எழுதுனா ஃபாதர் நேம் எழுதிடுங்க. ஓகேவா? 5வது உங்களுடைய எஜுகேஷன். உங்களுடைய எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸை பற்றி கேட்குறாங்க, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு. உங்களுடைய அடிஷ்னல் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போ ஃபில் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. சிக்னேச்சர் இஸ் த மஸ்ட். ஓகேவா? பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற சிக்னேச்சர் பண்ணுங்கள், எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் 10th ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்ன்னு பாருங்கள். இயர் ஆஃப் பாஸிங்கு, மெயின் சப்ஜெக்ட்டு, அடிஷ்னல் மார்க்கு, உங்களுடைய பர்சன்டேஜ். நீங்கள் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்றதை இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, மெயின் சப்ஜெக்ட் என்ன வருது உங்களுக்கு, உங்களுடைய அதில் மார்க் என்ன, டோட்டல் மார்க்கு ப்ளஸ் வந்து அதனுடைய பர்சன்டேஜ் எடுத்துங்க. கிராஜுவேஷன் வந்து பிஎட், போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரியில் முடிச்சிருந்த தலைமைக்கு ஃபில் பண்ண முடியும். இனி நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் ஆர்ப்பணம். ஏதாச்சும் ஸ்கூலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு ஃபில் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய கிளிக் லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் நாட் டச்சடு. இதில் கேட்குறது என்னென்னா எஸ்ஆர் நோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியால் வச்சு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. இல்லை நான் அதில் சர்டிஃபிகேட் வைக்கல அப்படின்றவங்க நோன்னு கொடுத்துருங்க. மார்க் ஷீட்டு, எஜுகேஷன், பிஎடு இந்த மாதிரி துறை நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வைக்கும் போது அதில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இன்குவாலிஃபைடாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் சரி பார்க்கும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் ப்ளஸ் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவோம், நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் வரமாட்டீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட்டில் வரவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஆல் டிடி இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பார்த்து ஒன் பை ஒன்னாக ஒரு காலமாக பண்ணுங்கள். Very important.
வினா